அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவளம்மை அழித்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கிரகங்களை பார்க்கலாம் வாங்க. மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் குரு, செவ்வாய் சந்திரன் கடகத்தில், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, சுக்கிரன் சனி மீனத்தில், சந்திர பகவான் வார இறுதியில் கன்னி வரை சென்று சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார். அதாவது மே மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரைக்கும், சித்திரை 21 முதல் சித்திரை 27 வரைக்கும் உள்ளடக்கிய இந்த ஒரு வார எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் இப்பொழுது 8ஆம் இடத்தில் இருக்கிறார், மேஷத்தில் இருக்கிறார். எப்பொழுதும் புதனை பொறுத்தவரையிலும் மறைந்தாலும் நிறைந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதனுக்கு மறைவு கிடையாது, மறைஞ்சாலும் நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பு. பாருங்கள், இந்த ராசியை குரு பார்க்குறார். 9ஆம் இடத்து அதிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 7இல் உச்சநிலை, பரிவர்த்தனை யோகத்தில் 9இல் ஆட்சி நிலை. ஆதலால் 7, 9 ரொம்ப சிறப்பாகிடுது. 7, 9 7ஆம் இடமும் 9ஆம் இடமும் சிறப்பாகிறது. திருமண வயதில் இருக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். அது மட்டுமா, தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்களால் உங்களுடைய முழு திறமையும் முழு வீச்சில் செயல்பட்டு தொழில் செய்யக்கூடிய தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், அதில் ஈடுபாட்டோடு இருந்து சாதிக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை ஈட்டி தரும். கம்யூனிகேஷன், பிபிஓ கம்யூனிகேஷன் போன்ற துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அற்புதமான நேரம். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். குறுகிய தூர பயணத்தால் பல நன்மைகள் ஏற்படும். 2ஆம் இடத்துக்கு அதிபதி உச்சம். ஆதலால் குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், பொருளாதாரம் இருந்தால் தானங்க நிம்மதி எல்லாம் இருக்கும். கண்டிப்பாக நல்ல பண வரவு, பொருள் வரவு இருக்குது. ஏன்னா 11ஆம் இடத்து அதிபதி 11இல் ஆரம்பத்தில், வார ஆரம்பத்தில் ஆட்சி பெறுகிறார். அப்போது 11ஆம் இடம் வலுத்து விடுகிறது. ஆதலால் பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு சுபீட்சத்தை பார்க்கக்கூடிய தருணம். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். இருந்த போதிலும் 4ஆம் இடத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையாக மீனத்தில் இருந்து பார்ப்பதால் மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தாய் வழி சொந்தங்களால் பகையுணர்ச்சி ஏற்படும். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். உங்களுக்கு வாகனங்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும். சொந்த வாகனங்கள் சொந்த பயனுக்காக பயன்படுத்துவது அப்படின்னா அதுவே செலவு வைக்கும். இன்னும் வாகனங்களை சவாரிக்காக பயன்படுத்துகிறீங்க பாருங்கள். சவாரி வாகனத்தை வச்சு இப்போ பழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைச்சி பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை ஏற்படும். மன உளைச்சல் இருக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு மாதம் எவ்வளோன்னு ஒரு அமௌண்ட்டு ஒதுக்கி வச்சுருப்பீங்க வீட்டுக்கு மெயின்டைன் செலவு. அது பார்த்திங்கன்னா இந்த வாரமே காலி ஆகிடும். ஏங்க எலக்ட்ரிக் ஒயரு போயிடுச்சிங்க, மாற்றினங்க, ப்ளம்பிங் ஒர்க்கு செஞ்சேங்க இப்படி. ஆனால் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சீங்கன்னு சொன்னால்
பத்தாது, காசு பணம் கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டியிருக்கும். அப்போ உங்களுக்கு பிபி சுகர் எகிரி மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். எச்சரிக்கை தேவை. அடுத்தது 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது. ரேஸு, சீட்டாட்டம், ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவர் செய்யக்கூடிய நண்பர்கள், இந்த பந்தயம் அதெல்லாம் கலந்துக்கிறாங்க பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான காலம். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் 100% கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். மற்றபடி பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். பூர்வீகத்தில் வீடு கட்டுறதோ, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ, ஏன்னா குருவும் பார்க்குறார், செவ்வாயும் பார்க்குறாரு. இப்போ வீடு கட்டுறதோ, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ, அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்து செய்வீங்க. கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஒரு நிலை அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகு இருப்பது அளப்பரிய ஒரு யோகத்தை தரப்போகிறது. 6இல் ராகு, எதிரிகளே இருக்க மாட்டாங்க. அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடிய ஒரு அம்சம். அதாவது வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல அதற்கான ஒரு தக்க தருணம் வந்தாச்சு, தயாராகிறது. நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக ஒரு சிலருக்கு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக போகும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம், காலம். மற்றபடி உங்களுக்கு வருமானம் என்பது சிறப்பாக இருக்கும். 6இல் ராகு. வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் இப்போ புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்களுக்கு தொழில் துவங்கலாம். வெற்றி, எதை செய்தாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய தருணம். 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்த போதிலும் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால் குறை ஒன்றுமில்லை. சனி பகவான் என்னதான் தீய பலனை தந்தாலும் குரு அந்த வீட்டுக்கு வந்துடுறார். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். 7 அப்போது சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு தருணம் சிறப்பாக இருக்கும். சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. கல்வி நிறுவனங்கள், கல்வி கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். மற்றபடி சொந்தமாக, அதாவது ஒரு நகை உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள், துணி உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள், ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கிறவங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, தொலைக்காட்சியில் வேலை பார்க்க தொழில் அதாவது நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகள்லேருந்து டெக்னீஷியன் வரைக்கும் பார்த்திங்கனாக்கா எல்லோருக்கும் அற்புதமான நேரம். சம்பாத்தியம் என்பது கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு சம்பாத்தியமாக இருக்கும். ரெட்டிப்பு மகிழ்ச்சி, ரெட்டிப்பு வருமானம் நிச்சயமாக வரும். வேலை பார்க்குற இடத்துலையும் ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லை, நீதித்துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி உங்களுக்கு அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு செலவும் ஆகும். பட் இருந்தாலும் அது சுப செலவாகத்தான் அமையப்போகிறது. கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர போகிறீங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு முத்தாய்ப்பான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. சந்தோஷமான ஒரு வாரம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.